அதாவது ராஜா இதுல எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய வழக்கு இந்தியாவையே உலுக்கிய, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற அத்தனை அரசியலாளர்களையும் உலுக்கிய ஒரு வழக்கு தான் இந்த ராஜா சம்பந்தப்பட்ட வழக்கு. அதை ஒண்ணுமே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டு மீடியாக்களை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டாங்க. அது பக்கம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட 2G ஸ்கேம் என்று சொல்லப்பட்ட அந்த வழக்கு இன்னைக்கு 5G பயன்படுத்திட்டு இருக்கிற, இன்டர்நெட் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சில பேருக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்தியாவையே உழுக்கின வழக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 70 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு ஊழலை எவனுமே செய்ததில்லை. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் எந்த தேசிய கட்சி ஆட்சியிலும் இப்படி ஒரு ஊழல் செய்ததில்லை என்கிற அளவிற்கு 1,75,000 கோடி இந்திய ரூபாய் மதிப்புக்கு நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான மெகா ஊழல், இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலினுடைய சூத்திரதாரி யார் என்று சொன்னால் இந்த ராஜாதான் என்று அன்றைக்கு பல ஊடகங்களும் பேசினார்கள். மீண்டும் மீண்டும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியே விடப்பட்டது. அதை பற்றி தான் இந்த ராஜா இப்ப அவர் பேசி வெளிவந்திருக்கிற ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதுல பேசுறார். அதுல ராஜா சொல்லுகிற போது சொல்றாரு, பணம் கலைஞர் டிவிக்கு போச்சு, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலங்கிறார்.